கல்யாணத்துக்கு போன தன்னுடைய பேத்தி இன்னும் வீட்டுக்கு வரலைன்னு அந்த பெண்ணுடைய பாட்டி வீட்டில் காத்துட்டே இருக்காங்க. நைட்டு நேரம் போயிட்டே இருக்கு. நைட்டு சரியா 12 மணிக்கு வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. தான் பேத்தி தான் வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு அந்த பாட்டி கதவை திறந்து பார்க்குறாங்க. அவங்க பேத்தி தான் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இடுப்பு கீழே ஆடை எதுவுமே இல்லை. உடம்புல பல இடத்துல காயம் பட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவங்க உடனே தான் பாட்டியை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு 2 மிருகத்துக்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு வந்திருக்காங்க. நரகத்திலேருந்து ஓடி வந்திருக்காங்க. அப்படி அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு நைட்டு என்னாச்சு அப்படின்ற நெஞ்ச பதற வைக்கிற அந்த சம்பவத்தை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேலைக்கு போகிற பெண்கள், வீட்டில் தனியாக இருக்க பெண்கள், இல்லை நான் தைரியமான பொண்ணு எங்கே வேணால் தனியாக போவேன்னு சொல்கிற பெண்கள் ஆகட்டும், எல்லாரும் இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க. பீகார்ல ரேணுன்ற 26 வயசான ஒரு பெண் இருக்காங்க. அவங்க ஐடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்க அழகா இருப்பாங்க, மாடர்னாக இருப்பாங்க. அதே மாதிரி ரேணுடைய அம்மா 2 பேரும் அவங்க கூடவே இருக்காங்க. கடந்த ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அவங்க ஒரு பையனை காதலிச்சு அந்த பையன் கூட கல்யாணம் கூட ஆகுது. அவங்க வீட்லேயும் அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக போகுது. ஆனால் போக போக அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து போல. அதனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. ரேணு தான் அப்பாவோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேணுக்கு மன கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிரிஞ்சு போன அந்த வழியை அவங்களால தாங்க முடியல. அதனால தனக்கு ஒரு பிரேக் வேணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ரேணுடைய அப்பாவுடைய அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க விஜயநகர் அப்படின்ற, அதாவது பீகார் தர்பங்கா சிட்டியில் விஜயநகர் அப்படின்ற சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் அந்த அம்மா வந்து இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது. அந்த பாட்டிக்கு அந்த ஊரில் நிறைய பேர்த்து தெரியும். அது அவங்களுடைய பூர்வீகம். இப்போது தான் பாட்டி வீட்டில் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு தான் வீட்டில் சொல்லிட்டு ரேணு தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தான் பாட்டி கூட ஒன்றா சேர்ந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு, ஏன்னா சின்ன வயசில் பார்த்துருப்பாங்க இல்லையா, அதனால் பார்த்துட்டு எல்லாரும் அவங்கள நல்லா விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நாட்கள் அப்படியே போக ஆரம்பிக்குது. ரேணுவும் அந்த கிராமத்தில் இருக்க எல்லார் கூடயுமே ரொம்ப சகஜமாக பேசி பழகுறாங்க. அந்த கிராமத்து வாழ்க்கை அவங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிச்சி போகுது. இதுக்கடையிலேயே ரேணுவை அதே கிராமத்தில் இருக்க பஸ்வான் சர்மா அப்படின்ற 2 பேர் பார்த்து கண் வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வேலைக்கு போகாமல் வெட்டியாக ஊர் சுற்றுறவங்க, தண்ணி அடிச்சுட்டு போதைப் பொருட்களை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பொண்களை வம்பிழுக்கிறவங்க. அவங்க ரேணுடைய அழகை பார்த்து ஆசைப்படுறாங்க. எப்படியாவது அந்த பொண்ணை அடைஞ்சாகணும்னு அவங்களுக்குள்ள கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி நாட்கள் போயிட்டுருக்கு. அதுக்குண்டான ஒரு டைம் பார்த்தவங்க காத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் ரேணு அந்த கிராமத்துக்கு போயிட்டு சரியாக ஒரு 3 மாதம் கழித்து அதே கிராமத்தில் ரேணுக்கு அங்கே பழக்கமான ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் அந்த கிராமத்துடைய கடைசியில் இருக்க ஒரு மண்டபத்தில் நடக்குது. பெரும்பாலும் நார்த்தில் பீகார்லாம் போயிட்டோம்னா கல்யாணம் நைட்டு தான் நடக்கும். ஏன்னா நம்மள மாதிரி காலையில் கிடையாது, நைட்டு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு கடந்த மே 5, 2025 கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை கல்யாணம் கிராண்டாக நடக்க ஆரம்பிக்குது. ரேணுவும் அக்கம் பக்கத்தில் இருக்க சில பேர்த்தோட சேர்ந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க பாட்டி வந்து உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருந்துடுறாங்க. பாட்டி என்ன சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ வந்து தனியாக போகாத, யார் கூடயும் போனாங்கன்னா அவங்களாம் நைட்டு அங்கே தங்கிடுவாங்க, நீ மட்டும் தனியாக வர வேண்டியது இருக்கும். அதனால் நீ தனியாக போகாத, நம்ம வேணால் நாளைக்கு காலையில், எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நாளைக்கு காலையில் நம்ம வேணால் போயிட்டு சும்மா பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேணு அதுக்கு சம்மதிக்கலை. இல்லை பாட்டி, நான் கண்டிப்பாக வந்து அந்த கல்யாணத்துக்கு போயே ஆகணும், ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு, ரொம்ப பழக்கம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பாட்டியும் விட்டுறாங்க. இவங்களும் பக்கத்து வீட்டில் இருக்க சில பேர்த்தோடு சேர்ந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க. கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடியுது. ஆனால் முடிச்ச பிறகு எல்லாருமே உடனே கிளம்பி வந்துடல. ஏன்னா கிராமத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் அங்கேயே தங்கிடுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாமே. அதே மாதிரி தான் பார்த்தோன்னா ரேணு கூட போன ஆட்கள் எல்லாரும் அங்கேயே தங்கிடுறாங்க. ஆனால் ரேணுவுக்கு அங்கே தங்க முடியல. ஏன்னா அங்கே இருக்க ஒரு அட்மாஸ்பியர் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. திரும்ப தான் வீட்டுக்கு தான் பாட்டிக்கிட்ட போகணுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் கூட வர்றதுக்குன்னு யாருமே இல்லை. அப்போ கூட ரேணு ரொம்ப தைரியமாக, யாரும் வரலாம் என்ன, இது நம்ம கிராமம் தானே அப்படின்னு ரொம்ப தைரியமாக அந்த கிராமத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. கிராமத்துக்கு வெளியே இருந்து கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. போகிற வழி பார்த்தோன்னா நிறையா பொட்டக்காடாக தான் இருக்கும். அதே மாதிரி சில விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் ஒரு சோளக்காடு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் கிட்ட இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு ஃபுல்லாக சோளமாக போட்டிருக்காங்க. அந்த பகுதியில் ரேணு நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே காத்திருக்க ஆபத்து தெரியல. என்னன்னா, ரேணுவை அடைய துடிச்ச, ரேணு மேலே கண்ணு வச்சிருந்த பஸ்வான் சர்மா அவங்க 2 பேரும் கூட அதே கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அங்கே பெரும்பாலும் பெண்கள் போனாங்கன்னா அப்படியே வந்துடுவாங்க. ஆனால் ஆண்கள் போனாங்கன்னா கண்டிப்பாக குடிப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க அன்றைக்கி போயிட்டு அந்த கல்யாணத்தில் நல்லா குடிச்சிருக்காங்க, போதையில் இருக்காங்க. வெளியே அவங்க சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரேணு தனியாக நடந்து போகிறத, கிராமத்துக்குள்ளே போகிறத அவங்க பார்த்துடுறாங்க. அவங்களுக்குள்ள அப்பயே ஆசை வந்துருச்சு. என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும், இது அதுக்கு உண்டான சரியான டைம் அப்படின்னு அவங்க ரேணுவை அடைய முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையும் அமையுது. ரேணு கூட யாரும் போல் அவங்க மட்டும் தனியாக நடந்து போகிறாங்க. அந்த பாதை வழியாக ரேணு நடந்து போயிட்டு இருக்கும்போதே பஸ்வான் சர்மா அவங்க 2 பேரும்
குறுக்கு வழியில் போயிட்டு ரேணு எந்த வழியில் போவாங்களோ அந்த வழியை முன்னாடி கணிச்சு குறுக்கு வழியில் போய் அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஏன்னா கிராமம் அப்படின்றபோது அவங்களுக்கு அங்கே இருக்க குறுக்கு வழியெல்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி தான் இவங்க குறுக்கு வழியில் ஓடி போயிட்டு ரேணுவுக்கு முன்னாடியே அங்கே போயிடுறாங்க. அங்கே ரேணுக்காண்டி காத்திருக்காங்க. சரியா இவங்க எதிர்பார்த்தபடியே ரேணுவும் அங்கே தனியாக நடந்து வர்றாங்க. கூட யாருமே இல்லை. அந்நேரம் பார்த்து ரேணு என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு அடிகொலை இருக்குது. அந்த அடிகொலையில் காலை கழுவிட்டு போயிடலாம், முகம்லாம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க அடிகொலையில் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கெட்டும் இருக்குது. அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணி எடுத்து அவங்க முகத்தை கழுவ ஆரம்பிக்கிறாங்க. சரியா அதே ரீதியில் பஸ்வான் சர்மா இவங்க 2 பேரும் அங்கே ஓடி போய் முகம் கழுவிட்டு இருக்க ரேணுவை பிடிச்சிடுறாங்க. அவங்களுடைய வாயை ஒருத்தன் பொத்திக்கிறான். அதே மாதிரி கைகள் எல்லாம் அசைய முடியாதபடி ஒருத்தன் பிடிச்சிக்கிறான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்கள தூக்கிட்டு சோள காட்டுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு 10 மணி. அங்கே யாருமே இல்லை, தனிமையான ஒரு இடம். ரேணுவை சோளக்காட்டுக்குள்ளே சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருந்தால் கூட சவுண்டு கேட்கும் அப்படின்னு 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ளே தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே வச்சு ரேணு போராடுறாங்க, தப்பிக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. அங்கே வச்சு ரேணுவை அவங்க நாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி அந்த பெண்ணுடைய வாயை பொத்தி அடித்து மாறி மாறி நாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரேணுவோடைய பேண்ட்டை கூட கிழிச்சு தூக்கி போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேணு ஆரம்பத்தில் கொஞ்சம் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது துடிக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கல்லை வச்சு அவங்கள அடிச்சிருக்காங்க. தலையில் உடம்புல இதெல்லாம் பல இடத்துல காயம் பட்டிருக்கு. அவங்களுடைய நகைக்கீரல் உட்பட நிறைய இடத்துல ரத்தம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் மாறி மாறி நாசம் பண்ணதில் ரேணு பாதி இறந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. உயிர் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக மயக்கம் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேணு நாசம் பண்ண 2 பேரும் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணை இப்போது என்ன பண்ணலாம், இப்படியே விட்டால் கண்டிப்பாக ஊருக்குள்ளே போய் சொல்லிடுவா, நம்ம மாட்டிப்போம். அதனால் உயிரோட விட்டுறக்கூடாது, இவளை இங்கேயே வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரேணு மயக்கமாக இருந்தாலும் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள பயம் அதிகமாகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம எந்திரிச்சா ஏதாவது ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க திரும்ப நம்மளை அடிச்சிருவாங்க. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் காத்திருக்கலான்னு அவங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக காத்திருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த 2 பேரும் இந்த பொண்ணை விட்டுறக்கூடாது, கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என் வீட்டில் ஒரு துப்பாக்கி இருக்குது, நான் அதை போய் எடுத்துகிட்டு வரேன், நம்ம இவளை சுட்டு கொண்டுடலாம், அது வரைக்கும் நீ இவளை பார்த்துக்கோ, இவ எதுவும் பண்ண மாட்டா, ஆல்ரெடி ஃபுல்லாக கொஞ்சம் காலி ஆகிட்டா, இவ இப்படி தான் கிடப்பா, நான் போயிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ பார்த்துக்கோ, அதுக்கடுத்து நம்ம இவளை கொண்டுடலாம் அப்படி சொல்லிட்டு பஸ்வான் என்ன பண்ணுறான், துப்பாக்கி எடுக்க தான் வீட்டுக்கு போகிறான். ஷர்மாவும் ரேணுவை பார்த்துட்டு அவங்க தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு அங்கேயே காத்திருக்கான். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் தள்ளி நடந்து போயிட்டு வரலாம், இவ தான் மயங்கி கிடக்கால, எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து கொடுக்க போகிறான். ஆனால் ரேணு இந்த சான்ஸ்க்காண்டி தான் காத்திருக்காங்க. இப்போது ரேணு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வீட்டில் ரேணுடைய பாட்டி பேத்தி வந்துருவாளான்னு காத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பல முறை ஃபோன் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் ரேணுவை அவங்க 2 பேரும் தூக்கிட்டு வரும்போது அந்த ஃபோன் கீழே விழுந்துருச்சு. அதனால ரேணுவாலையும் அந்த கால் எடுக்க முடியல. இப்போது தான் பேத்தி எப்போ வருவான்னு சொல்லி அவங்க வீட்டில் காத்துக்கிட்டே இருக்காங்க. பயம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போன்னு பார்த்தா அந்த வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. அந்த பாட்டி கதவை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அவங்க பேத்தி ரேணு அங்கே நிற்கிறாங்க. உடம்புல எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்குது. ஃபுல்லாக சகதியாக, அதாவது கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே ஆடை எதுவுமே இல்லை. தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி அந்த 2 மிருகத்துக்கிட்ட இருந்து அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே ஓடி வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய நல்ல நேரம், ஏன்னா அவங்க வந்தது நைட்டு 11:30 மணி. அந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் யாரும் வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் வெளியே யாரும் ரேணு ஓடி வரதை பார்க்கல. ரேணு தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு அங்கே ஓடி வந்திருக்காங்க. இப்போ ரேணுவை அந்த நிலைமையில் பார்த்த உடனே அவங்க பாட்டி ஆடி போகிறாங்க. ரேணுவும் தான் பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை அந்த மாதிரி பண்ண அந்த 2 மிருகங்களும் யாருன்னு ரேணுவுக்கு நல்லாவே தெரியும். தான் பாட்டிக்கிட்ட அதை சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அங்கே ரேணு காவை காத்திருந்த சர்மா திரும்ப வந்து பார்க்கும்போது ரேணு அங்கே இல்லை. ஏன்னா ரேணு தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. ரேணு உட்காந்து பக்கத்தில் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். அந்த சோளக்காடுக்குள்ளே ஃபுல்லாக தேடி பார்க்குறான். ஆனால் எங்கே தெரியுமே கிடையாது. அதே டயத்தில் துப்பாக்கி எடுக்க போன பஸ்வானும் அங்கே வந்துடுறான். கையில் துப்பாக்கியோட அவங்கள கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கான். ஆனால் இப்போ அங்கே ரேணு இல்லை. சர்மா கிட்டே கேட்கும்போது எனக்கும் தெரியல, நான் அந்த மாதிரி பக்கத்தில் சும்மா போயிருந்தேன், அதுக்குள்ளே அவள் தப்பிச்சு ஓடி போயிட்டாடா அப்படின்னு அவர் சொல்கிறான். அவங்க 2 பேத்துக்கும் பயம் வருது. ஏன்னா தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஊருக்குள்ளே போயிருப்பாங்க. இல்லை ஊருக்காரங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சிடும், நம்மளை
உயிரோட விட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போகுது. உடனே என்ன பண்ணுறாங்க, பஸ்வான், சர்மா அவங்க 2 பேரும் அந்த கிராமத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இத்தனைக்கும் பஸ்வானுக்கு வயசு 35, ஷர்மாவுக்கு வயசு 30. இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பஸ்வானுக்கு 3 பிள்ளைங்க, ஷர்மாவுக்கு 2 பிள்ளைங்க. தன் குடும்பத்தை அதே கிராமத்தில் விட்டுட்டு தலைமறையாக இருக்க அவங்க 2 பேரும் ஓடி போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரேணு அதெல்லாம் தன் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு அழுகுறாங்க. அவங்க உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பேச்சு கூட சரியாக வரல. ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு உட்காந்துடுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பாட்டியும் அந்த ஊரில் இருக்க சில பெரிய ஆட்களை கூப்பிட்டு கால் பண்ணி வர சொல்லி அவங்ககிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா தான் பேத்தி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா நாளைக்கு அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்குள்ள பயம் அதிகமாக இருக்குது. இதை மூடி மறைக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணவே கிடையாது. தான் பேத்திக்கு நியாயம் கிடைக்கணும், அவங்க 2 பேத்தையுமே தூக்கி உள்ளே போடணும், தண்டனை கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க பாட்டி டைரெக்டாக அந்த ஊரில் இருக்க பெரிய ஆட்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, உடனே போலீஸ் கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணி அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதிகாலை ஒரு 3 மணி போல், ஏன்னா பெண் போலீஸ்காரங்க யாரும் அந்த நேரத்தில் அங்கே டியூட்டியில் கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்கு 3 மணிக்கிட்ட ஆகுது. டேரெக்டாக ரேணுவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ரேணுவோட பேச முடியல, அவங்க நடுங்கிட்டே இருக்காங்க. பெண் போலீஸ்காரங்க மெதுவாக அவங்க கிட்டே போயிட்டு நடந்த எல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்போ ரேணுவும் தனக்கு நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க. இத்தனைக்கும் தன்னை அவங்க கொலை பண்ண கூட போனாங்க, ஆனால் அதுக்குள்ளே நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன்னு நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்க ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய போலீஸ் ஜீப்பில் ஏற்றி டைரெக்டாக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து சில ஆலோசனைகளும் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஓடி போன அந்த 2 பேரும், அந்த 2 பேரும் யார் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு நடுராத்திரியிலே போகிறாங்க, கதவை தட்டுறாங்க. ஆனால் நேரத்தில் அவங்க அந்த வீட்டில் இல்லை. அவங்க மனைவிகளுக்கும் பிள்ளைங்களுக்கும் எதுவும் தெரியல. அவங்க 2 பேர்த்தையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேர்த்துடைய நம்பர் என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஷர்மா, பஸ்வான் அவங்க 2 பேரும் ஓடி போயிருக்காங்க. அவங்க ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா போலீஸ் கண்டிப்பாக ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனால் போலீஸுக்கும் ஆரம்பத்தில் அவங்களுடைய டீட்டெயில் எதுவும் கிடைக்கல, எங்கே இருக்காங்கன்னு எதுவும் தெரியல. ஆனால் ஓடி போனவங்க 2 பேத்துக்கும் ஒரு சின்ன டவுட்டு, இந்த பொண்ணை நாசம் பண்ணோம். ஆனால் அந்த பொண்ணு வெளியே சொல்லிச்சான்னு தெரியல. ஏன்னா நிறையா பொண்ணுங்க மானத்துக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு சிட்டி பொண்ணு கூட. சிட்டி பொண்ணுங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க, அதை வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அது உண்மையா, அதாவது அந்த பொண்ணு போலீஸில் கேஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க அதே கிராமத்தில் இருக்க அவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, வேற ஒரு நம்பர்லேருந்து. ஆனால் அவங்களுக்கு தெரியல. போலீஸ்காரங்க அவங்க 2 பேர்த்துடைய நம்பர் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃப்ரெண்டு, ஃபேமிலின்னு எல்லார் நம்பருமே ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. இப்போது அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் கால் பண்ண உடனே, ஷர்மா கால் பண்ண உடனே அவன் எங்கேருந்து கால் பண்ணுறான்னு போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி டேரெக்டாக போலீஸ் அங்கேயே போகிறாங்க. அங்கே என்கொயரி பண்ணும்போது அங்கே இருக்க ஒரு லாட்ஜில் அவங்க 2 பேரும் தங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. போலீஸ் அங்கே வச்சு அவங்க 2 பேர்த்தையுமே கைது பண்ணுறாங்க. திரும்ப அவங்கள ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. அவங்களும் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. இத்தனைக்கும் அந்த கிராமத்தில் அந்த மாதிரி நடக்கிறது அதுதான் முதல் முறை. அதுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் நடந்ததே கிடையாது. அதனால் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாரும் பயந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரேணுவும் அந்த கிராமத்தில் இனிமேல் இருக்க முடியாத கிளம்பி திரும்ப சிரிக்க போகிறாங்க. ஓவராலாக இந்த கேஸ் மூலமாக நான் சொல்ல வர்றது ஒன்று தான், பெண்கள், வீட்டில் இருக்க பெண்களாகட்டும், வேலைக்கு போகிற பெண்களாகட்டும், தைரியமாக நான் எங்கே வேணால் போவேன், தனியாக வருவேன்னு சொல்கிற பெண்களாகட்டும், எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தைரியம் இருக்கலாம், மன உறுதி அதிகம்தான். ஆனால் அவங்க உடலை பொறுத்த வரைக்கும், உடலில் இருக்க பலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஆண்கள் ஒன்றா சேர்றாங்கன்னா அவங்க முன்னாடி ஈடு கொடுக்க முடியாது. தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எவ்வளோ போகிறனாலும் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி மிருகங்கள் எங்கே எப்போ காத்திருக்கும், எப்போ என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களுடைய நல்லதுக்கான தான் சொல்கிறேன். தைரியமாக இருங்க, அது நல்லது தான். உங்களுக்கு இருக்க மன உறுதி எங்களுக்கு கூட இருக்காது, அது 100% உண்மை தான். ஆனால் வெளியே போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, சூதானமாக இருங்க. யார் கூப்பிட்டாலும் நம்பி போயிடாதீங்க. எந்த ஒரு அந்நியனுமே நம்பி வீட்டுக்குள்ளே விடாதீங்க, அது நல்லது கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.